இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாகூர் பகுதியில் ஜேசி மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பாகூர் பகுதி இளைஞர்களுக்கு கேரம் போர்டு, வாலிபால், கிரிக்கெட் கிட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் விளையாட்டு மைதானத்துக்கு தேவையான ஃபோகஸ் லைட், நெட் ஆகியவற்றையும் மற்றும் பெண்களுக்கு பரிசு பொருட்கள் என 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், இதற்காக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் நிறைய பேர் போதை உள்ளிட்ட தவறான பாதைக்கு செல்கின்றனர். அதற்கு முக்கிய காரணம் வேலை வாய்ப்பின்மைதான். அதனை ஏன் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என பேசினர். மேலும் புதுச்சேரி மக்கள் நிறைய கஷ்டங்களை படுகிறார்கள். குடிநீரில் கழிவுநீர், பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லை, கழிவறையை வகுப்பறையாக பயன்படுத்துகிறார்கள் என பல பிரச்சனைகள் உள்ளது. நம் முன்னோர்கள் இந்த மண்ணுக்காக பல தியாகங்களை செய்துள்ளார்கள். ஆனால் இன்று உள்ள அரசியல்வாதிகள் வியாபார நோக்கில் மட்டுமே அரசியலுக்கு வருகிறார்கள். நான் பணத்திற்காக அரசியலுக்கு வரவில்லை, கடவுள் புண்ணியத்தில் போதுமான பணம் உள்ளது, மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என வந்துள்ளேன். பலர் தியாகம் செய்து காப்பாற்றிய மண்ணை ஊழலால் சிதைத்துள்ளனர். இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை கடந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். என் வருமானத்தை விட்டுவிட்டு உங்களுக்காக அரசியலுக்கு வந்துள்ளேன். உங்கள் ஆதரவு என்றைக்கும் தேவை என கூறினார். முன்னதாக பாகூர் பகுதியில் ஜேசி மக்கள் மன்றத்தை திறந்து வைக்க சமூக சேவகர் சார்லஸ் மார்டினுக்கு பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார், மக்கள் மன்ற மங்களம் தொகுதி தலைவர் கண்ணபிரான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காமராஜ் நகர் தொகுதியில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி சிறப்பு முகாமை அமைச்சர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். காமராஜ் நகர் தொகுதியில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி சார்பில் சிறப்பு முகாமை அமைச்சர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். இதில் பிரீமியம் ஆரோக்கிய சேமிப்பு கணக்கு, இலவச ஆதார் பதிவு திருத்தங்கள், ஓய்வூதிய வாழ்நாள் சான்றிதழ், விபத்து காப்பீடு, மருத்துவ காப்பீடு, சுய உதவிக்குழு கடன் உள்ளிட்ட தனிநபர் கடன்கள் மற்றும் வாகன காப்பீடு ஆகிய சேவைகளை ஏராளமான பொதுமக்கள் பதிவு செய்து பயன்பெற்றனர். திமுக கழக தலைவர், தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதல்வர் தளபதி அவர்கள் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் பாசிச ஆதிக்கத்திலிருந்தும் இதற்கு துணை நடக்கும் புதுச்சேரி பாஜக கூட்டணி அரசிடமிருந்தும் மாநிலத்தை மீட்டு புதுச்சேரியின் மண், மொழி, மானம் காக்க திமுக கழகத்தின் சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரை முன்னெடுக்க ஆணையிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து பாசிச பாஜக கூட்டணி ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்குகளை கழக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்ற இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டு தலைமை கழகத்தால் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி அவர்கள் ஏற்கனவே முத்தியால்பேட்டை, உப்பளம், முதலியார்பேட்டை, நெல்லைத்தோப்பு, உருளையன்பேட்டை, ஊசுடு, இந்திராநகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காலப்பட்டு, காமராஜ் நகர், ராஜ்பவன் ஆகிய 13 தொகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கை 2 கட்டமாக துவங்கியுள்ளார். 3ஆம் கட்டமாக இன்று காலை 9 மணியளவில் அரியங்குப்பம் தொகுதி பழைய அரியங்குப்பம் ரோட், வீராம்பட்டினம் ரோட் சந்திப்பில் இருந்து திமுக உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்டது. மாநில அமைப்பாளர் சிவா அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று திமுக உறுப்பினர் படிவம் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கை துவக்கி வைத்தார். தொடர்ந்து மணவெளி தொகுதி பூரணாங்குப்பம் கிராமத்திலும், ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கத்திலும், பாகூர் தொகுதிக்குட்பட்ட மதிகிருஷ்ணாபுரம், பாகூர், குருவினத்தம் ஆகிய கிராமங்களில் உறுப்பினர் சேர்க்கை துவக்கி வைக்கப்பட்டது. முகாமிற்கு அவைத்தலைவர் SP சிவக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் CB திருநாவுக்கரசு, மாநில துணை அமைப்பாளர் அணைப்பால் கரண்டி MLA, பொருளாளர் செந்தில்குமார் MLA, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் MLA ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை அரியங்குப்பம் தொகுதியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், வேலன், கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சீதாராமன், மணவெளி தொகுதியில் பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம், தொகுதி செயலாளர் ராஜராமன், ஏம்பலத்தல் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன், பலராமன், பாகூரில் மாநில பொருளாளர் செந்தில்குமார் MLA மற்றும் தொகுதி செயலாளர் பாண்டு ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா, சரவணன், மாநில துணை அமைப்பாளர்கள் AK குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் KMB லோகையன், JVS ஆறுமுகம், காந்தி, அரட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ராமசாமி, செல்வநாதன், தங்கவேலு, வேலவன், தர்மராஜன், கோகுல், ரவீந்திரன், செந்தில்வேலன், டாக்டர் மாயகிருஷ்ணன், KB இளம்பருதி, பழனி, பிரபாகரன், செந்தில்குமார், மாறன், அமுதகுமார், நர்கஸ், தட்டஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் நிதிஷ், இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் பசுபிக் சங்கர்,
தொகுதி செயலாளர்கள் MR திராவிடமணி, சக்திவேல், நடராஜன், JP, சௌரிராஜன், மணிகண்டன், சக்திவேல், தியாகராஜன், சிவகுமார், ஆறுமுகம், வடிவேல், மோகன், செல்வ பார்த்திபன், இளஞ்செழிய பாண்டியன், கலிய கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், கலைவாணன், சக்திவேல், சத்யவேலு, அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவர் அணி மணிமாறன், இலக்கிய அணி சீனு மோகன்தாஸ், தோமசா அண்ணா அடைக்கலம், வழக்கறிஞர் அணி பரிமளம், தகவல் தொழில்நுட்ப அணி தாமோ தமிழரசன், மகளிர் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த், மகளிர் தொண்டர் அணி சுமதி, தொண்டர் அணி வீரன் என்கிற வீரையன், விவசாய அணி குலசேகரன், வர்த்தகர் அணி ரமணன், மீனவர் அணி கோதண்டபாணி, ஆதிதிராவிடர் நலக்குழு ஆறுமுகம், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சங்கர் என்கிற சிவசங்கரன், பொறியாளர் அணி அருண்குமார், நெசவாளர் அணி செந்தில் முருகன், விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மதிமாறன், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலித், மருத்துவர் அணி ஆனந்த் ஆரோக்கியராஜ், சுற்றுச்சூழல் அணி முகிலன் மற்றும் அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பிறந்தநாள் எதிர்வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக நிர்வாகிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளுடன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் உள்ள புட்லாயம்மன் ஆலயத்தில் பாஜக நிர்வாகி ஞானசேகரன் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்ரீ புட்லாயி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்ற பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் சார்பில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட எழுத்துப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் இப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகளும் பொதுமக்கள் அனைவருக்கும் அசைவ உணவும் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருமால், முனைவர் கந்தவேல், ராஜா, முத்து, பல்லவராயன், சேகர் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இவ்விழாவில் மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல் உள்ளிட்ட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் ஆதிக்கத்திலிருந்தும் இதற்கு துணை நிற்கும் புதுச்சேரி பாஜக கூட்டணி அரசிடமிருந்தும் மாநிலத்தை மீட்டு புதுச்சேரியின் மண், மொழி காக்க திமுக சார்பில் உடன்பிறப்பை பரப்புரை முன்னெடுக்க ஆணையிட்டுள்ளார். இதில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தது 30% வாக்குகளை கழக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் 3ஆம் கட்டமாக இன்று காலை அரியங்குப்பம் தொகுதியில் பழைய அரியங்குப்பம் சாலை, வீராம்பட்டினம் சாலை சந்திப்பில் இருந்து திமுக உறுப்பினர் சேர்க்கை துவங்கப்பட்டது. மாநில அமைப்பாளர் சிவா முன்னிலையில் நடைபெற்ற இம்முகாமில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று திமுக உறுப்பினர் படிவம் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கை துவக்கி வைத்தார். முன்னதாக அரியங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், மாநில கழக அமைப்பாளர் சிவா ஆகியோர்களுக்கு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், தொகுதி செயலாளர் சீதாராமன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலன், கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மாநில கழக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், தொகுதி துணை செயலாளர் சிலம்பு செல்வன், ராஜேந்திரன், மெய்யழகன், மாநில பிரதிநிதிகள் தினகரன், ராசு, கலிவரதன், மாநில அணிகளைச் சேர்ந்த அருண்குமார், பன்னீர்செல்வம், முகுந்தன், தியாகராஜன், சுப்ராயன், மதிவாணன், வினோத்குமார், செல்வம், கார்த்தி, ஜெயபால், ஜபருல்லா, நாகூர், மீரான், லியாத் அலி, தொகுதி இளைஞரணி, அரசு மற்றும் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கிளை செயலாளர்களும் தொகுதி கழக முன்னோடிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் SIR விளக்க கூட்டம் தட்டாஞ்சாவடியில் நடைபெற்றது. தொகுதி பொறுப்பாளரும் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளருமான டாக்டர் நித்தீஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாநில அமைப்பாளர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு தொகுதி நிர்வாகிகளுக்கு வாக்காளர் பட்டியலை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசியவர், தொகுதிகளில் வாக்காளர் திருத்தப் பட்டியல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நேரங்களில் திமுகவினர் விழிப்புடன் இருந்து விடுபட்ட தகுதி வாய்ந்த அனைவரையும் வாக்காளர்களாக சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் வாக்குப்பணியில் ஈடுபட்டுள்ள VLO அதிகாரிகளிடம் நட்புடன் பேசி அவர்களை பகைத்துக் கொள்ளாமல் அனைவரையும் வாக்காளர்களாக சேர்க்கும் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டவர், தட்டாஞ்சாவடி தொகுதி என்பது திமுகவின் கோட்டை. இந்த தேர்தலிலும் அதனை தக்க வைக்க அனைவரும் ஒத்துழைப்பு தந்து தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள்.
வரும் 11ஆம் தேதியன்று சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மாநில பாஜக மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா சந்திரசேகர் ஏற்பாட்டில் இலவச பொது மருத்துவ முகாம் சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். இம்முகாமில் பொது மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் கண் பார்வை பரிசோதனை ஆகியவை மேற்கொள்ளப்பட்டன. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மோகன், பச்சையப்பன், வெற்றி, கிராம பஞ்சாயத்து மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் உழவர் சந்தை இயற்கை அங்காடி திறப்பு விழா வேளாண்மை மற்றும் தொண்டு நிறுவனம் இணைந்து திறக்கப்பட்டது. இயற்கை அங்காடி திறப்பு விழா புதுச்சேரி அரசு வேளாண்மை துறை மற்றும் சர்வதேச கரிம வேளாண்மை திறன் மையம் தொண்டு நிறுவனம் இணைந்து அங்க வேளாண் திட்டம், அதாவது பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் மூலமாக புதுச்சேரி விவசாயிகளை குழுக்களாக இணைத்து அவர்களை அங்கக வேளாண்மை முறையை பின்பற்றி வேளாண் பொருட்கள், அரிசி, உளுந்து, எண்ணெய் மற்றும் காய்கனிகள், பழங்கள் மற்றும் பல பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்துள்ளனர். இதனை உழவர் சந்தையில் உள்ள 16ஆம் எண் கொண்ட கடையில் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை நுகர்வோருக்காக குறைந்த விலையில் நேரடியாக விற்பனை செய்கின்றனர். இந்த இயற்கை அங்காடி திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உழவர் சந்தை விற்பனை குழு செயலாளர் ஜோசப் ஆல்பர்ட் மற்றும் வேளாண்மை துறை துணை இயக்குநர் குமாரவேலு, வேளாண்மை அலுவலர் ஹரிஹரன் மற்றும் இத்துடன் இணைந்து வழிநடத்தக்கூடிய தொண்டு நிறுவனத்தின் ICCOA மேலாளர் ஜெயக்குமார், பல பயிர் சாகுபடி பயிற்சி மையத்தின் நிறுவனர் வெற்றி செல்வன் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.